அதாவது ஒரு 4, 5 கலரில் பிளாக், சில்வர் கிரே, ப்ரௌன், ஒயிட்டு, அப்புறம் ஐவரி, அந்த மாதிரி 5 கலரில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வாஷபிள். இதுக்கோ சோலை இது முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இந்த வெல்க்ரோவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லிங் தான். ஈஸியாக எடுத்து மடித்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெட்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறப்ப ஈஸியாக எடுத்து நல்லா அழகாக மடித்து வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்க ஏதாவது கூரான ஆப்ஜெக்ட் வச்சு அது மேலே கிழிச்சிட்டாங்கனாக்கா ஈஸியாக கிழிஞ்சிடும் அது. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போது 3 கதவு கொண்ட ஜன்னலில் நீங்கள் ஏதாவது ஒரு கதவை திறக்கணும் அப்படின்னா கூட டோட்டலாக இந்த நெட்டையே அப்படியே ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கதவை வந்து திறக்க முடியும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதை பொறுத்த வரைக்கும். அடிக்கடி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறவங்க, பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த நெட்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருந்தாங்க இந்த கொசுவோட. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோர் டைப்பு. இதில் அந்த நெட் வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னா எஸ்எஸ் மெட்டீரியல். ஸோ கட் ஆகிடும், கிழிஞ்சிடும் அப்படிங்கிற பயம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்எஸ் மெட்டீரியல் பிளாக், ஒயிட் அப்படின்னு 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. இது எதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினிய சேனல். அந்த அலுமினிய சேனலுமே பவுடர் கோட்டிங் கலரில் வருது, 4 கலரில் வருது. ஸோ நெட்டு 2 கலர், அலுமினிய சேனல் 4 கலர். ஸோ அக்கார்டிங் டு யுவர் விண்டோ நீங்கள் வந்து அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஏர் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் ஏர் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டோர்ஸ் உள்ள ஜன்னலில் இதை ஃபிட் பண்ணுறப்போ எந்த பர்டிகுலர் டோரை நீங்கள் திறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஈஸியாக திறந்துக்கலாம். டோட்டலாக எல்லா நெட்டையுமே ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இல்லை. அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இதை பொறுத்த வரைக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஈஸியாக டிட்டாச் பண்ணி வாஷ் பண்ணலாம், ஈஸியாகவும் ஃபிட் பண்ணலாம். இந்த டோர் டைப்பில் 2 மாடல் வருது. ஒன்று ஸ்டாப்பர் மாடல், இன்னொன்று மேக்னட்டிக் மாடல். ஸ்டாப்பர் மாடலில் இந்த நாப் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை வந்து நம்ம டேர்ன் பண்ணுறது மூலிமா டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்னட்டிக் மாடலில் டோர்லேயும் சரி சேனல்லையும் சரி மேக்னெட் வந்துடுது. அதை யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மேக்னெட் சேனல் நல்ல ஹெவியாகவே இருக்குது. இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஷன் மாதிரி உள்ள இந்த அமைப்பு சேனலுக்கும் டோருக்கும் இடையே உள்ள கேப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ இது ஃபுல்லி கவர்டாக இருக்குது. இது மிக முக்கியமான அட்வான்டேஜ் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். இந்த மாடலையும் ஈஸியாக டீட்டாச் பண்ணி க்ளீன் பண்ணி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்க்ரோ டைப் டோர் டைப் ஜன்னல் மாதிரியே இன்னொரு டைப் ஜன்னல் இருக்குது. அது ஸ்லைடிங் டைப் ஜன்னல். இந்த டைப்பில் நெட்டை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது, அது ஃபிக்ஸடு தான். ஒரு பக்கத்தில் நெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வெளிச்சத்துக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பால்கனி மாதிரியான இடங்கள்ல இதை யூஸ் எவ்வளோ நல்லா பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணித்தர. ஜன்னலுக்கு நெட்லான் போட்டாச்சு, கொசு வராது. வாசல் வழியாக வருமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறது புரியுது. அது இதே மெத்தடில் செய்யறதில்ல. வாசலுக்கும் மஸ்கிட்டோ நெட் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எதில் ஃப்ரேம் கொஞ்சம் பெருசாக 2 இன்ச்சு திக்னஸ். ரொம்ப நன்றிங்க. மிடில் 6 இன்ச்சஸில் 2 பிளேட்டு, மிடில் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த டோர் வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இதை ஈஸியாக டீட்டாச் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். ஃபங்க்ஷன் முடிஞ்சப்பறம் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறப்பையும் இதே மெத்தட். இதுதாங்க மல்டி ஜன்னல். இந்த மல்டி ஜன்னல் இது சிங்கிள் ஜன்னலுங்க. அதே மாதிரி இன்னொரு கலர் ஒயிட் கலர்லேயே இதே மாதிரி ஒரு ஜன்னல். அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் அருமையாக இருக்குது. ரொம்ப அருமையான டபுள் டோர். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் சிறப்பு.